நம் கட்சியை விட்டு போன துரோகிகளை பற்றி இனிமேல் நம்ம பேச வேண்டாம். நம் இயக்கம் அதிமுக, நம் தலைவர் எடப்பாடியார், வேற எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம உருவாக்கிக்கலாம். அம்மாவின் புகைப்படத்தை பாக்கெட்ல வைக்கிறதுக்கு போது தொண்ட பயன்தான். ஓராந்த போகட்டும், மயிர் போச்சு விடுங்க பாத்துக்கலாம். அடுத்து வரும் தேர்தலில் நெருப்பில் விழுந்து எழுந்து வந்த பீனிக்ஸ் பறவை போல நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். அதிமுக தொண்டர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருச்சி மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்தில் நம்ம எடப்பாடியார் அவர்கள் நம் கட்சியை விட்டு போன துரோகிகளை பற்றி இனிமேல் நம்ம பேச வேண்டாம். அவங்க பணத்துக்காக, பதவிக்காக, தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக தஞ்சம் புகுந்திருக்காங்க. அதனால அவங்கள பத்தி பேச வேண்டாம். வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம நல்ல முறைக்கு வேலை செஞ்சு ஜெயிப்போம். நிச்சயமா கூடிய விரைவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சியை பிடிப்போம் சொல்லியிருக்காரு. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காலம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 55-56 வருடங்கள் ஆகிவிட்டு நம் கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டிலேயே அதிக ஆண்டுகள் ஆன்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சத்துருவு தந்த சரித்திர நாயகனை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தாலிக்கு தங்கம் தந்த தாரகையை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏழை மாணவனையும் குடிசை மாணவனையும் மருத்துவர் ஆக்க 7.5% இட ஒதுக்கீடு கொண்டு வந்த தலைவரை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால யாரு எதை பத்தி கவலைப்படாதீங்க. நம் இயக்கம் அதிமுக, நம் தலைவர் எடப்பாடியார், வேற எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம உருவாக்கிக்கலாம். ஆனால் கட்சி நம் உயிர் மூச்சு. அதை என்னைக்கு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. அதை நம்ம திருப்பியும் மறுமலர்ச்சி கொண்டு வரதான் நம்மளோட வேலையா, ஒரே நோக்கமா இருக்கணும். அதனால எதை பத்தியும் துவண்டு போகாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. 1996 நம் கட்சி விழுந்தது. அப்பொழுது சுத்தி இருந்த அனைவரும் பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க. இனிமேல் அதிமுக கிடையாது, அழிஞ்சு போச்சு, செதஞ்சு போச்சு, மண்ணோட மண்ணா போச்சு. 2 சீட்டு தான் நம்ம ஜெயிச்சோம். அம்மாவின் புகைப்படத்தை பாக்கெட்ல வைக்கிறதுக்கு போது தொண்ட பயன்தான். செதறி ஓடுனாங்க, கட்சியே கலகலத்து போச்சு. ஆனால் 2001 பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றும் அதே நிலைமைதான். ஓராந்த போகட்டும், மயிர் போச்சு விடுங்க பாத்துக்கலாம். அடுத்து வரும் தேர்தலில் நெருப்பில் விழுந்து எழுந்து வந்த பீனிக்ஸ் பறவை போல நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். இளைஞர்களே, நீங்க தயாரா இருங்க. நம்ம கட்சியை சாய விட்டுறக்கூடாது, தூக்கி நிறுத்தி கண்டிப்பா ஜெயிப்பா. போகட்டுங்க, அதை பத்தி கவலை கிடையாது. நம்ம இருக்கிறோம். நம்ம செத்தா போயிட்டோம், தோத்து தானே போயிட்டோம். வெற்றியை கண்டு ஒரு நாள் கூட அதிமுக தொண்டன் ஆடுவதும் இல்லை, தோல்வியை கண்டு ஒரு நாளும் பயந்து போவதும் இல்லை. இன்னைக்கு என்னங்க நடக்குது? இதெல்லாம் உண்மையாமே நடக்கிறது இப்படியா இருக்கு? நீங்களே சொல்லுங்க. எதுவுமே நீங்களே பாருங்க, நீங்களே மக்களிடத்துல கேளுங்க. மக்கள் தெரியாமல் வாக்களித்து விட்டார்கள். திரை கவர்ச்சியை நம்பி வாக்களித்து விட்டார்கள். உண்மையான உழைப்பாளர்களை நம்பி நிச்சயம் வாக்களிப்பார்கள். நீங்கள் மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருங்கள். வரும் உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் உங்களை நிச்சயம் ஆதரிப்பார்கள். வெற்றி தோல்வி மக்கள் தீர்மானிக்கிட்டு மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். பிறரை பற்றி குறை கூறி எந்த ஒரு பயனும் கிடையாது. நம் இயக்கம் மக்களுக்காகவே. மக்கள் என்றும் நமக்காக இருப்பார்கள், நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். நன்றி, வணக்கம்.